தேவனுக்கே மகிமை. தேவ ஜனமே, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். ஆமா ஆமா, இலக்கை அடைகிறவரை என் கிறிஸ்தவ ஓட்டத்தை நிறுத்தாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க விரும்புகிறேன். எத்தனை தடை வந்தாலும் பரவாயில்ல, தேவ பலத்தா கண்டிப்பா ஜெயிப்பேன். யாரு இது? யாருப்பா நீ? இவ்வளவு ஸ்பீடா எங்க போற? ஐயா, நான் என் இலக்கையை அடைய நடந்து கொண்டே இருக்கிறேன். எவ்வளவு தூரமோ அது எனக்கு தெரியல, ஆனா நிச்சயம் வெல்வேன் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆமா அண்ணா, நீங்க எங்க போறீங்க? தம்பி, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல காரசாரமா போயிட்டு இருக்கதே அரசியல் தானப்பா. அங்க போயிட்டு பிரியாணி கறியை சாப்பிட்டோமா, தலைவர்னு ஒரு கோஷத்தை போட்டோமா, அப்படி கூட்டத்தோட கூட்டமா ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடலாம்பா. அதுக்குதான் போறேன். நீயும் வா, நம்ம அண்ணன் மாநாடு தான், வா. வாப்பா, வா வா வா, அடிச்சி வா. ஐயோ, அங்கயா? அங்க நான் வரமாட்டேன் அண்ணன், நீங்க வேணா என் கூட வாங்க. நானா? நான் வரல, நீயே போ உலக்க பார்த்து. ஆமா, கொஞ்சம் பொறுமையா போ. ரொம்ப ஸ்பீடா ஓடுது, இழைச்சிட போகுது. அட ஓடுற ஸ்பீடா. ஹாய் ஒயிட்டி, உன்னை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டேன். கிறிஸ்தவ ஓட்டம் ஓடுறியாம? என்ன ஓட்டம்? கிறிஸ்தவ ஓட்டமாம? நல்லா ஓடுற, சும்மா கெட. மானாட மயிலாட, அதில் என் மனம் துள்ளி ஆட. ஆட்டமும் பாட்டமும் போட்டோமா, உல்லாசமாக வாழ்ந்தோமா, உலகத்தை அள்ளி அள்ளி குடிச்சோமான்னு அழகாக வாழ்ந்துட்டு போகணுண்டா. வா, நான் வப்புக்கு தான் போகிறேன். வா வந்துரு, செம்ம ஆட்டம் போடலாம். டிஸ்கோ, பிரேக்கு, பலேரினா, ஏகப்பட்ட டான்ஸ் இருக்குது. கவலை எல்லாம் பறந்து போயிடும். நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணலாம். வாடா. உலகத்துல உள்ளவங்க தான் அங்க போவாங்க, அதுலலாம் எனக்கு விருப்பமே இல்லை. ஐயோ, வேணாமா வேணாமா. அதெல்லாம் விருப்பம் இல்லை, அதெல்லாம் விருப்பம் இல்லை. ஓடு ஓடு, கிறிஸ்தவ ஓட்டமா ஓடு. ஃபூலு 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 ஃபூலு. மயங்குகிறேன், உன்னை பார்த்து தயங்குகிறேன். டிங் டாங் டிங். அத்தான், என்னை அத்துக்கிட்டு போக உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? உனக்காக எதையும் இழந்துடுவேன், எதற்காகவும் உன்னை இழக்கவே மாட்டேன் அத்தா. என் அன்பை உன்கிட்ட சொல்ல 3 நாளா ராத்திரி பகலா ரோசாப்புக்கு அலைஞ்சுக்கிட்டே இருந்தேன், கிடைக்கவே இல்லை. கடைசியில வேப்பம்போட வந்திருக்கேன், வாங்கிக்கோங்க மை டியர் பியூட்டிஃபுல் அத்தா. ஹாய் டார்லிங். அன்பே, என் மலர் கரங்களில் உள்ள இந்த மலரை உன் பரட்டை கைகளால் வாங்கிக்கோங்க அத்தா. வாங்க, நம்ம பீச்சுக்கு போலாம். கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு சுண்டல் வாங்கி தின்னுட்டு வருவோம். நான் உனக்கு ஒரு gift கூட வச்சிருக்கேன், அது சீக்ரெட். ஐயகோ, இது என்ன கொடுமை! என் கிறிஸ்தவ ஓட்டத்தில் நீ என்னை தடை செய்ய வந்த பிசாசு என்று நினைக்கிறேன். போ போ போ, ஓடிரு ஓடிரு ஓடிரு. அத்தா அத்தா,
செம்ம சமக்காரன். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஓவரா தான் குதிப்பான். அப்புறம் எல்லாரையும் குறை சொல்லுவான். தூஷணம் எப்படி பேசுவான் தெரியுமா? கோல் முட்டி கொடுத்து குடும்பத்தையே பிரிச்சிருவான். அட இங்க பாரு, சென்னைக்கு போயிட்டான்னு வச்சுக்கோ, தம் அடிப்பான், பெல்ட்டி அடிப்பான், தண்ணி அடிப்பான். அட இங்க பாரு, வீட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோ, அல்லேலுயா தோத்திரம் அலுமினிய பாத்திரம்னு அகலமா வாய விரிப்பான். ஏம்மா இங்க பாரு, மத்தவங்க கிட்ட செம்ம நடிப்பு நடிப்பான். இயேசுவுக்காக வாழணும், பரிசுத்தமா வாழணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், பாடணும், தேவனை தேடணும், அப்படி இப்படிம்மா எல்லாமே ரீலு தான். இன்னொன்னு தெரியுமா? தரிசனம் கண்டேன், வானத்துல பறந்தேன், கர்த்தரையே பார்த்தேன், அப்படி இப்படின்னு அளந்து விடுவான். ஆனா வச்ச கண் வாங்காம டிவிலேயே காமெடிய பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். கிறிஸ்மஸ் அன்னைக்கு இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார்னு ராகமா பாட்டு பாடுவான். ஏழைக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க மாட்டான். பாரேன். மட்டனு, சிக்கனு, பீஃபு, காடை, பிரியாணி, அது இதுன்னு மொக்கு மொக்குன்னு தின்னு தீப்பான். ஆனா கஷ்டப்படுற மக்களுக்கு ஒரு வாய் சோறு கொடுக்க மாட்டான். அது மட்டுமா, மொபைல பார்க்காதீங்க பார்க்காதீங்க கெட்டு போயிருவீங்கன்னு அழுதுகிட்டே பாரப்பட்டவங்கள நம்மளை பார்த்து சொல்லுவான். ஆனா அவன் ஒரு மொபைல் பைத்தியம். ஏய் இங்க பாரு, சர்ச்சுக்கு கரெக்டா வருவான். ஆமா ஆமா, அப்போ அவனை பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா கண்ணை மூடி கர்த்தரை ஆராதிக்காம அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னு உத்து உத்து பார்த்துக்கிட்டு குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படின்னா தன்னை ஒரு நீதிமானா காட்டுவான்னு சொல்ற. ஆ ஆ ஆ அதேதான். மத்தவங்கள அற்பமா நினைப்பான், அலட்சியமா பார்ப்பான். எம்மாடி, வா நம்ம ஓடிடுவோம். இது போய் ஐயோ ஐயோ, இது பொய்யோ போய் பொய்யாய் பேசி என்னை அவமதிக்கிறார்களே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? என்னால தாங்க முடியலையே. மனிதனுடைய வார்த்தைகள் என்னை காயப்படுத்துதே. ஏசப்பா, என்னால தாங்கிக் கொள்ள முடியலையே. என்னை காப்பாத்துங்க. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பான் என்று நீ வேதத்தில் வாசிக்கவில்லையா? நீ பயப்படாதே, அதேரியப்படாதே. மனிதனின் வார்த்தைகளை தூசி போல் உதறிவிட்டு எழுந்திருந்து மீண்டும் இலக்கை நோக்கி ஓடு. ஆண்டவரே, என்னதான் எனக்கு நடந்தாலும் உம்மை பின்தொடர்வதை நிறுத்தவே மாட்டேன். ஆமா ஆமா, தொடர்ந்து ஓடுவேன். அங்க பாரு, கண்டுபிடிச்சிட்டேன். இங்க இருக்கிற உன்னை என்ன பண்றேன்னு பாரு. லெக்கா இல்ல வானத்துல பறக்கிற கொக்கா? ஜோதி, ஜோதி, என்ன அடிக்காத. ஏன் அடிக்கிற? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஜோதி, என்னை விடு. ஜோதி, வீட்டுல வத்தல் இல்ல, புளி இல்ல, உப்பு இல்ல, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டல, என்னையா பண்ற நீ? அறிவு, புத்தி, மூளை, இதயம் எதுவுமே அவனுக்கு இல்லையா? அப்பா நாளைக்கு தான்ப்பா ஃபீஸ் கட்ட கடைசி நாள்ப்பா. ஃபீஸ் கட்டலாம் கிளாஸை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்கப்பா. ப்ளீஸ்ப்பா ஃபீஸ் கட்டுங்கப்பா. நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீங்க கவலையே படாதீங்க. இங்க பாருமா, இந்த உலக வாழ்க்கையில நம்ம எவ்வளவு பிரயாசப்படுகிறோம், சம்பாதிக்கிறோம். ஆனா மறு உலகத்தை பத்தி கவலையே இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உழைக்கணும், சாப்பிடணும், தூங்கணும். உழைக்கணும், சாப்பிடணும், தூங்கணும். இதுக்கு நாயா அலைஞ்சி ஓடா தேஞ்சி படுற பாடு இருக்கே. அப்பப்பப்பா, இந்த உலகமே தாங்காது. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா?
மறு உலகம் பத்தி கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? இங்க பாருமா, அங்கதான் ரொம்ப வருஷம் வாழ போகிறோம். அதுக்காக நம்ம கொஞ்சமாவது பிரயாசப்பட வேண்டாமா? அப்படியா அப்படியா அப்படியா? அப்போ நாங்க என்ன பண்ணணும்? அவர் செஞ்ச நாமும் செல்ல வேண்டும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு ஆராதனை செஞ்சு மேலும் ஆராய்ந்து வசனத்தை அறிவதோடு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை இந்து இடங்களில் எல்லா மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும். ஆத்மாவாய் செய்து ஆனந்தத்தோடு இயேசுவின் வேலைக்கு ஆயத்தப்பட வேண்டும். அப்போ நாங்களும் உங்க கூட வரோம். சந்தோஷம். வாருங்கள், நாம் செல்வோம். அதோ நம்முடைய இலக்கு வந்துவிட்டது. அருமை மகனே, உனக்கு வந்த எல்லா பாவ போராட்டத்திலும் தடைகளிலும் நீ சிக்கினாலும் விழுந்து போகாமல் கிறிஸ்து எனக்கு போதும் என்று நினைத்து உன் குடும்பத்தையும் உன்னோடு கூட இலக்கை நோக்கி ஓட வைத்து வெற்றி பெற நீ பிரயாசப்பட்டபடியால் இதோ உனக்கான வெகுமானங்களை குடும்பமாய் பெற்றுக்கொண்டு மகிழுங்கள். இயேசு உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். இந்த புத்தாண்டு உங்களுக்கு புதுமையான ஆண்டாய் மாற கர்த்ததாமே கிருபை செய்வாராக. ஆமென். தோற்கணும் மேட்டர்ல, ஆனா போர் புரிவேன் அப்படின்னு சொல்லி பேரரசனோட மோதி போர் புரிந்து தோற்று போகிறான். தோற்று போன உடனே பேரரசன் வந்து சொல்றான், என் கூட இதுவரைக்கும் மோதினவன் யாரும் கிடையாது, ஆனா நீ இளம் வாலிபன், உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்குது, பரவாயில்ல, நான் உன்னை கொல்ல விரும்பல, அதனால இப்போ ஒரு போட்டி ஒன்று உனக்கு வைக்க போறேன், அதை வந்து நீ சரியா பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா உன்னையும் நான் விடுவித்து உன் நாட்டையும் மக்களையும் உனக்கு திருப்பி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் பண்றான். என்ன அப்படின்னா, எல்லா மக்களும் நாட்டு மக்கள், பேரரசனுடைய நாட்டு மக்கள் ஆயிரமாய் கூடி நிற்கிறார்கள். கூடி நிற்கும் போது ஒரு 200 மீட்டர் அளவுக்கு ஒரு ட்ராக்கு, அந்த ட்ராக்ல வந்து பாதை போட்டிருக்கு. அந்த ட்ராக்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அகலமான ஒரு பாத்திரத்துல முழுவதும் தண்ணீர் நிரப்பி இந்த சிற்றரசன் கையில கொடுப்பாங்க. அப்போ இவ அந்த ஒரு சொட்டு தண்ணி கூட சிந்தாம அந்த 200 மீட்டரையும் என்ன செய்யணும், கடந்து போகணும். இதான் உனக்கு, இது சிம்பிள் தானே, நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே எல்லாரும் கூடி இருக்கும்போது ஒரு அகல பாத்திரம் நிறைய தண்ணியை நிரப்பி அவன் கைகளில் 2 கைகளையும் அப்படி வாங்கிட்டு அப்படியே போகிறான். போட்டி ஆரம்பிக்குது. எல்லாரும் என்ன செய்கிறாங்க, கத்துறாங்க. இந்த பக்கம் நிற்கிறவங்க சொல்கிறாங்க, இந்த பக்கம் நிற்கிறவங்க பேரரசனுடைய ஆட்கள், இந்த பக்கம் நிற்கிறவங்க சிற்றரசன் ஆட்கள். அப்போ எல்லாரும் அந்த பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, நீ தோத்துருவ, தண்ணி சிந்திரும், நீ என்னைக்குமே எங்க ராஜாவுக்கு அடிமை தான், உன்னை ராஜா கொல்ல போறாரு, நீ ஒரு நாள் வாழ்ந்திருக்க முடியாதுன்னு சொல்லி கத்துறாங்க. இவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல, எங்க அரசன், எங்க இளம் அரசன் ஜெயிப்பா, ஒரு நாளும் தோற்க மாட்டான், ராஜாவை நீ முன்னேறிச்சல் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்றாங்க. இங்க டிஸ்கரேஜ் வருது, மாறி மாறி பயங்கர கோஷம். ஆனா அந்த சிற்றரசன் ஒரு சொட்டு தண்ணி சிந்தாம அப்படியே கடைசியில் 200 மீட்டர் என்ன செஞ்சுட்டான், கடந்த உடனே எல்லாரும் கைத்தட்டி அவனை வரவிட்டு அந்த பேரரசன் முன்னால வந்து நிற்கிறான். அப்போ பேரரசன் ஒரு கேள்வி கேட்குறான், நீ போனிய அந்த தண்ணியை கொண்டுகிட்டு, அப்போ இந்த பக்கத்துல இகழ்ந்தாங்க, இந்த பக்கத்துல புகழ்ந்தாங்க, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற, அவங்களுக்கு எதுவும் தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறியா? அப்போ அவன் சொன்னான், ராஜாவே, நான் அந்த பக்கத்துல இகழ்ந்தவனுடைய சத்தத்தையும் என் காதுல என்ன செய்யல, வாங்கல, இந்த பக்கம் புகழ்ந்தவங்களுடைய சத்தத்தையும் என் காதுல வாங்கல, என்னுடைய நோக்கம் தண்ணி சிந்தாம லெக்க போய் என்ன செய்யணும், அடையணும், அதுதான் என்னுடைய நோக்கமா இருந்ததுனால அப்படி பேசுனவங்க இப்படி பேசுனவங்க எதுவுமே நான் காதுல வாங்கல, ஆகையினால என் லெக்க போய் நான் என்ன செஞ்சுட்டேன், அடைஞ்சிட்டேன்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு உயிரையும் கொடுத்து நாட்டு மக்களையும் நாட்டையும் கொடுத்தான். இதுல இருந்து ஒரு காரியம் அறிந்து கொடுத்தோம், என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 2026ல நம்மளும் கிறிஸ்தவ ஓட்டம் ஓடிட்டே இருக்கிறோம். அந்த பக்கம் இகழ்ச்சி வரும், இந்த பக்கம் புகழ்ச்சி வரும், எதை பத்தியுமே நம்ம காதுல வாங்காம
உன்னதத்தில் இருக்கிற தேவனுடைய சத்தத்தை மட்டும் நம்ம கேட்டுட்டு போயிட்டே இருந்தோம்னா நமக்குன்னு தேவன் வைத்திருக்கிற லட்சியத்தை கண்டிப்பாக நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அதான் பைபிள் சொல்லுது, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். சபை மக்கள் எல்லாரும் நம்ம பல பாதைகளை கடந்து வந்திருக்கிறோம். இந்த வருஷத்துல நம்ம புகழ்ந்தவர்களை குறித்து காதல வாங்காண்டா, இகழ்றவர்கள், பரியாசம் பண்றவங்க, அற்பமா நினைக்கிறவங்க, தீதா பேசுறவங்க, சம்மதம் இல்லாம பேசுறவங்க, அவங்களுடைய வார்த்தைகளை காதல வாங்கக்கூடாது. ரெண்டையும் வாங்காம இருந்தா நம்ம ஆரோக்கியத்தோடு நம்முடைய லட்சியத்தை அடைய முடியும். அதற்குரிய கிருபைகளை கர்த்தர் இந்த ஆண்டிலே நம்ம எல்லாருக்கும் தருவாராக. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை மீண்டும் தெரியப்படுத்துகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.